நமக்கு கீர்த்தனா அவர்கள் பேசுற அளவுக்கு நமக்கு ஆங்கிலம் அவ்வளவா நமக்கு அவ்வளவு புலமை இல்லை. இஸ் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அதாவது அவங்க சொல்ல வருது இன்டர்நேஷனலி ரெப்யூட்டட் வெல் நோன்னு. அவங்க சொல்றது இஸ் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். இந்த கீர்த்தனாவை பத்தி சொல்லும்போது நம்ம ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. கீர்த்தனா அவர்களுக்கு அம்மா பார்த்து பேசுங்க, கொஞ்சம் ஆர்வ கோளாறா பேசுறீங்க போல தெரியுது ரீல்ஸ் மோகத்தினால. ஆதவர்ஜனா வந்து நாங்க கரூர் கணக்கை வந்து முடிக்காமல் விட மாட்டோம்னு ஒரு பப்ளிக்ல பேசினாங்க. கணக்கை முடிக்காம விட மாட்டோம்னா அது அரசியல் ரீதியாகவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ணன் எழுச்சி தலைவர் திருமாவளவன் தடவை அவர் வந்து துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு அவங்க தீர்மானம் போடுறாங்க. இவர் சொல்லாமையா போட்டுற போறாங்க. அது தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கப்படையே காணோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் அண்ணாமலையுடன் அந்த விஷயத்தில் வந்து வேறுபடுகிறேன். அவர் ஏன் வேறுபடுகிறேன் என்று சொன்னால், வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்னைக்கு பல விதமான சுவாரஸ்யமான தகவல்களோட நம்மளோட நினைந்திருக்கிறார் திரு திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தென்னவன் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சொல்லுங்க சார். சார், இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற நியூஸ் வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி, அவங்க 2 பேருக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு அவங்களுக்கு வந்து முன் யோஜனை தோணிச்சு போட்டிருக்கு. உடனே வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவு வேகமா எப்படி முன்ஜாமீன் கிடைச்சது? 2 நாள் முன்னாடி தலைமறைவா இருந்தாங்களே. இப்போ தலைமறைவா தான் இருக்காங்க. அவங்களுடைய வழக்கறிஞர்கள் தானே வந்து வாதாடி இருக்காங்க. அதனால கோர்ட்டுக்கு அவங்க வர மாட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம். 2வது 2 பக்கமும் ரொம்ப கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேல கேஸ் ஆர்கியூமெண்ட் ஆயிருக்கு. இந்த பக்கத்துல தலைமை வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர்களும் அரசு சார்பாக, தமிழக அரசு சார்பாக, அந்த பக்கம் திமுக வழக்கறிஞர் குமரேசன் சீனியர் கவுன்சிலர் 2 பேரும் அவர் தம்பிக்காக வேற ஒரு வழக்கறிஞர் வாதாடி இருக்காங்க. இவங்க அதாவது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, அதுல முன்ஜாமீன் நிபந்தனையுடன் கொடுத்துட்டாங்க. நீதிமன்றம் கொடுத்துள்ளது சென்னை உயர் நீதிமன்றம். அநேகமாக என்னுடைய கணிப்பில் தமிழக அரசு இதற்கு மேல்முறையீடு போகலாம். இங்கே அமர்வுல போகலாம், அப்படி இல்லைன்னா நேரடியாக உச்ச நீதிமன்றமும் போகலாம். போனால் என்ன ஆகும், அட்மிட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் அடுத்த விஷயம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்சியை கவிழ்ப்பதற்காக செய்தார்கள், அதனால வந்து நாங்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணாதான் எங்களுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைத்து மேல்முறையீடு போவாங்க. எங்க போறாங்களோ அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இது ஆகமொத்தம் இன்னையோட தீர்ற விஷயம் இல்லை அது. ஏன்னா அவங்க சொல்ற, அதாவது தமிழக அரசு சொல்ற சில விஷயங்கள் வந்து ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. அரசு காவல்துறை சொல்லும் விஷயங்கள் அதிர்ச்சியாக இருக்கிறது. செந்தில் பாலாஜியோட தம்பியான அசோக்குமார் இந்த ஏற்கனவே கைதாகி இருக்காங்க. முதல்ல 3 பேர், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேர் கைதாகிருக்காங்க. அதுல திமுக புள்ளி ஒருவர், அதுதான் முக்கியமான விஷயம். சிங்கப்பூர் இந்த வழக்கு ஆரம்பிச்ச உடனே சிங்கப்பூர் தப்பி ஓடிவிட்டார். அவர் யாருன்றத சொல்லல. அவர் திமுகவுடன் தொடர்பு சொல்லலையா? அவங்கன்னு சொல்லலையா? சிங்கப்பூரிலிருந்து அவர் வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல எங்க வந்து மீட் பண்ணாங்களோ ரூம்ல, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை கான்டாக்ட் பண்ணி சிசிடிவி இதெல்லாம் அழிச்சிருக்காரு, அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கால். அந்த இதெல்லாம் வந்து இந்த பிரஷர் தாங்காம தான் யாருக்கோ நெஞ்சுவலி, எவருக்கோ நெஞ்சுவலி வந்ததா என்னங்கிறது தெரியல. ஏன்னா ஏற்கனவே நம்ம எவர் கிரீனா இருக்கு சார். ஆமா, அது எவர் கிரீனா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அவருக்கும் சரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சரி பொதுவான ஒரு பிளேயிங் ஃபீல்டா வந்து கரூர் இருந்திருக்கிறது. கரூர்ல தான் ஏவாவேலு அவர்களுக்கு தொடர்பான ஒரு பெரிய பேங்க் மாதிரி போன தடவை பேசணும். நம்ம பேங்க் மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் பேரலல் பேங்க் மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாரு. 40-50,000 கோடி டர்ன் ஓவர் ஆச்சு. கான்ட்ராக்ட் பணம், லஞ்சம்லாம் கேஷா டீல் பண்ணாங்க. 5 வட்டிக்கு திமுக அதிமுக எல்லாருக்கும் கொடுத்தாங்கலாம் பேசணும். இப்ப இந்த இவங்க காவல்துறை சொல்லக்கூடிய சிங்கப்பூர் அப்படின்னா ஏதோ சொல்ற மாதிரி இதுவும் சிங்கப்பூர் இதுவும் சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு
இயல்பான யூகம் வருகிறது. இருந்தாலும் அவர்கள் எந்த பெயரையும் குறிப்பிடவில்லை. விசாரணையில் இருப்பதாலும் பல காரணங்களாலும் அவங்க குறிப்பிட மாட்டாங்க. 40 முறை வந்து இந்த அசோக் குமார், செந்தில் பாலாஜி தம்பி, அவர் வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்களோடு ஹோட்டலிலோ வேற வேற இடங்களிலோ சந்தித்திருக்கிறார். எப்படி தெரியும்னா, அதற்கான ஆதாரங்கள் வந்து செல்போன், இந்த டவர்ல ஒரே லொகேஷன்ல இருக்கு. அப்புறம் சில சிசிடிவி இவங்க அழிச்சாலும் அதை ரிட்ரீவ் பண்ணாங்களோ இல்லை வேற சில சிசிடிவி, இப்படி அதே மாதிரி ஹவாலா மூலமாக பணம் பரிமாற்றம் 180 கோடி ரூபாய் வரைக்கும் 35 கோடி வந்து எம்எல்ஏ 10 எம்எல்ஏவிடம் பேரம் பேசி இருக்கிறார்கள். தாவேக எம்எல்ஏக்கள் 35 கோடி. இந்த டிரான்சாக்ஷன் ஆலையே பணம் டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்கல்ல. இல்ல, பணம் பரிமாற்றம்னா எக்ஸ் கிட்ட யாரு கொண்டு போய் கொடுக்கணுமோ அவங்க கிட்ட பணத்தை அனுப்பணும் இல்லையா? ஆமா. இப்போ எக்ஸ் இருக்காரு, எக்ஸ் வந்து டைரக்டா கொடுக்க மாட்டாரு, கொண்டு போய் நடுவில் ஒய் இசட் மூலமா தான் கொடுக்கணும். இப்ப எக்ஸ் வந்து ஒய்க்கு அனுப்பணும், ஒய் இசட்டுக்கு அனுப்பணும், இசட் தான் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த இசட்டு கிட்ட இருந்து அந்த இவருக்கு போறதுக்கு முன்னால பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். பட் எக்ஸ் கிட்ட இருந்து ஒரிஜினேட் ஆகும்போது எப்படி ஆறுதுன்னா அவாலா மூலமாக ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குன்னு காவல்துறை சொல்லுது. என்ன ஆதாரங்கள் தெரியல. ஒருத்தருக்கு 35 கோடி ரூபாயும் நடுவுல உள்ள புரோக்கரேஜ் பண்றவங்களுக்கு 5 கோடி ரூபாயும் ஆஃபர் பண்ணதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து முதல்ல வெளியில சொன்னது அவர் இவருக்கு எதிராக சபாநாயகருக்கு எதிராக உள்ள தீர்மானத்துல நீங்க ஆதரவு தெரிவிக்கணும், நம்பிக்கையில்லா தீர்மானத்துல, அதுக்காக தான் இந்த பணம்னு இல்ல. இதோடைய மொத்த இதுவும் ஸ்கீமையும் பார்த்தா விசாரிச்சதுல ஆட்சியை கவிழ்ப்பதற்காக, தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக. அப்கோர்ஸ் அது ஆப்வியஸ். சபாநாயகரை வந்து ஒரு சபாநாயகரை எடுத்துட்டு வேற ஒரு சபாநாயகர் அதே கட்சியில இருந்து கொண்டு வரதுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ண போறாங்க? அவங்க செலவு இவ்வளவு பணம் 40 கோடி ஒருத்தருக்குன்னு வந்து இந்த 35+5 அந்த கணக்கு வச்சுக்கிட்டா கூட 40 கோடி × 10 400 கோடி செலவு பண்ணி ஜேசிடி பிரபாகரன் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக தாவேகல் இருந்து வேற ஒருத்தர் கொண்டு வரதுக்கோ இல்ல அதுல ஒண்ணு என்ன பிரயோஜனம் இல்லை. அதன் மூலம் ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்பதாக தான் இருக்க வேண்டும். அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் சொல்வதெல்லாம் அதற்கான நிரூபணங்கள் சரியாக இருக்கும் என்றால் அப்படிதான் தெரிகிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவரை அந்த ஏதோ முதல்வரை ஒருமையில் பேசுறதற்காக கைது பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கைது பண்ணியிருக்க வேணாம், தவிர்த்திருக்கலாம். இதை விட மோசமா வந்து ஆராசா பேசியிருக்காரு. ராஜாஜி, அண்ணாதுரை அவர்கள் உட்கார்ந்த அந்த முதல்வர் பதவியில் இன்று நாதாரிகள் உட்கார்ந்து அவர்களோட அணி தாவிய ராதாகிருஷ்ணன் ஆவாரோ நினைச்சுட்டு வந்து அவர் முயற்சி பண்ணிருக்கலாம். அவர் அணி தாவல. இல்ல, அவர் சொல்றாரு, என்ன கேட்டாங்க 50 கோடி கொடுக்குறாங்க, என்ன மிரட்டினாங்கன்னு அவர் சொல்றாரு. ஆமா, அவர் ஏற்கனவே அப்படின்னா இப்போ 50 கோடினா அப்போ அதிமுகல இருந்து திமுகவுக்கு அணி தாவி வந்த போது அது எவ்வளவு கோடின்னு அதை நம்மளாவது தான் யூகம் பண்ணிக்கணும். அவர் சொல்ல மாட்டார், கண்டிப்பா வாங்கியிருந்தா சொல்ல மாட்டாரு. இதுவும் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஆஃபர் பண்ணாங்களான்னு தெரியாது. இதுல தமாஷ் என்னன்னா, அவரை வந்து கோர்ட் வந்து சொந்த ஜாமீன்ல விட்டுட்டாங்க, சிறையில் அடைக்கல. ஏன்னா அது சின்ன மேட்டர். ஆதாரின்னு சொன்ன ஒரு பேர்லயே ஒன்றும் பண்ணல. அவரை சும்மா தட்டி வைக்கிறதுக்கு தான் ரொம்ப பேசிட்டு இருக்காரு. ஒரு கொஞ்சம் அமைதியா வரணுன்னு இப்ப என்ன பண்ணிட்டாரு, என்ன வந்து போலீஸ்லயே 5 மணி நேரம் உட்காரும் போது போலீஸ்லயே என்ன மிரட்டினாங்க, நீங்க வந்து தாவேகால சேரணும்னு, நீங்க சேர்ந்தா உங்களுக்கு அமைச்சர் தரேன். போலீஸ்காரர் வந்து உங்களுக்கு அமைச்சர் தரேன்னு பேசுறாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் நம்மளை யூகம் பண்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு பேசுவாங்களான்னு அவர் கிளப்பி விட்டோம்னா. தமாஷ் என்னாச்சுன்னா, அந்த பக்கம் அதே அவர் தூத்துக்குடி, அதாவது திருச்செந்தூர் தானே, அதே ஏரியாவை சேர்ந்து ஸ்ரீவைகுண்டத்து எம்எல்ஏ வந்து அன்னை சரவணன், அவர் பேர்ல ஏற்கனவே தாவேகால அவர் வந்து பாலியல், அவருடைய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பெண் இன்னும் அவங்களோட தோழிக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி, புஷியானந்த் அவர்களிடம் சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பாலியல் வன்முறை செஞ்சுட்டாருன்னு அந்த அம்மா புகார் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் எந்த வழக்கும் பதிவு பண்ணல. வழக்கே பதிவு பண்ணலன்னா அவர் கைது பண்ணலையா? அவர் பண்ணல. உதயநிதி அவர்கள் மற்றவர்கள் எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க, அவர் ஏன் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணல அப்படின்னு. அவர் திடீர்னு அதிலிருந்து டைவர்ஷன் பண்ணணும் இந்த மேட்டர்ல. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு லோடு இது அந்த ஏரியாவை பாஸ் பண்ணி அந்த பார்டர் தாண்டி போறதுக்கு ஒரு லோடுக்கு 300 ரூபான்னு வாங்குறாரு. ஒரு நாளைக்கு 2000 லாரி போகுது பகுதியில, தென் மாவட்டங்கள்ல 2000 ×
300 20,000 2 லட்சம் 6 லட்சம் ஒரு நாளைக்கு. ஆமா. இது இப்பவும் இந்த குற்றச்சாட்டுலாம் வந்த பிறகும் தைரியமாக அவர் வந்து வசூல் பண்றாரு அப்படின்னு அவர் மேல புகார். நம்ம புகாருடைய உண்மைத்தன்மை விசாரணை பண்ணாதான் தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்காகவா என்னன்னு தெரியல, அவர் வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன வந்து மிரட்டினாங்க, என்ன வந்து தாவேகாலேருந்து வெளியே வர சொன்னாங்க, எனக்கு வந்து 50 கோடி கொடுக்குறேன்னாங்க. இந்த பழிக்கு பழி டிட் ஃபார் டாட்டுங்கிற மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் யார் சொன்னாங்கன்னா ஒரு ஆடியோ சொல்றாரு. அந்த ஆடியோல வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆட்கள் என்னிடம் பேசினார்கள் என்று சொல்கிறார். அது யாரோ ஒரு ஹோட்டல் ஓனர் ஒருத்தருடைய குரல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்த ரகசிய தகவல்கள். ஒரு ஒரு பழைய நடிகர், உங்களுக்கு சூரியகாந்தியில ஹீரோ அப்படின்னா புரியும். ஆமா, முத்தானவர் அந்த பெயர் கொண்ட ஒருவர் வந்து ஒரு ஹோட்டல் ஓனருடைய பெயர்னு, அவர் தான் அவருடைய குரல் அது அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைத்த ரகசிய தகவல். ஆனா அந்த ஆடியோல வந்து அந்த நபர் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆள் என்று சொல்லப்பட்ட, அவரை பேர் சொல்லல, அடையாளம் சொல்லல, அவர் பேசினாருன்னு சொல்றாரு. ஆனா அவர் பேசினது ஏதோ ஒரு அரைகுறையா ஒரு வரி அரை வரி தான் இருக்கு. இவர் பதில் சொல்றாரு, இதுதான் முழுசா இருக்கு இவர் ரிலீஸ் பண்ண ஆடியோல. நான் வந்து 50 கோடி இல்ல 500 கோடி கொடுத்தாலும் நான் வந்து தாவேகா எங்கள் தளபதி விஜய் அவர்களை விட்டு நான் வரமாட்டேன், என்னுடைய உயிர் பிரிந்தாலும் நான் வந்து இந்த கட்சியை விடமாட்டேன், எனக்கு இயக்கம் தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம் அப்படின்னு இந்த பதிலுக்கு அந்த வழக்கமான சினிமா டயலாக் மாதிரி சொல்றாரு. இதுதான் அந்த ஆடியோல நிறைய இருக்கு. அந்த பக்கம் யாரு வந்து என்ன நீங்க வாங்க உங்களுக்கு 50 கோடி தரோம் நீங்க கட்சி விட்டு விலகுங்கிற ஆடியோ அது, அதாவது அதுக்கு இவர் பதில் சொன்னதாக ஒரு ஆடியோ சொல்றாரே தவிர, சரி அதுல ஏதோ ஒரு லேசாக ஒரு குரல் வந்து இல்ல நீங்க பார்த்து யோசனை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஏதோ சாதாரணமா அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உண்மையிலேயே சொல்லியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மேட்டருக்காக பேசியிருக்கலாம். அந்த ஆடியோல ஆடின்னு வரதுனால ரொம்ப ஆட்டம் காண்றது அந்த தகவல். இப்பதான் ஆணி, அது ஆடியோ அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது, ஆணி இப்பதான். சோ அது ஆடி இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுல என்ன அதுல நமக்கு கிடைத்த அந்த ரகசிய தகவலுடைய அதுக்கு பின்னால உள்ள சுவாரஸ்யம் என்னன்னா, நம்ம சொல்ற அந்த ஹோட்டல் முதலாளி அவர் வந்து திமுக காரராக இருந்தால் ஒரு கால், இல்ல திமுக தொடர்புள்ளவராக இருந்தால் அது உண்மையாக இருக்கலாமோன்னு ஒரு வரும். அது ஸ்ரீவைகுண்டம் அன்னை சரவணன் சொல்றது. அவர் வந்து தாவேகா சார்பாளர், நடிகர் விஜயுடைய மிகப்பெரிய ரசிகர். அவருடைய படம்லாம் வந்து அவர் வந்து ஹோட்டல் சினிமா தியேட்டர்லாம் வச்சிருக்காரு. திருநெல்வேலியில இது வச்சிருக்காரு தியேட்டர். அந்த தியேட்டர்ல அவர் வந்து விஜய் படம் வந்ததுனால் கட்டாயம் அவருடைய, அதாவது நடிகர் விஜயா இருக்கும் பொழுதே அவருடைய பெரிய ரசிகர். அவர் திமுக சம்பந்தமானவர் இல்லை என்னும் போது அவர் ஏன் திமுக சார்பா இப்படி பேச போறாரு? அப்ப ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் வந்து கொடுக்குற இந்த ஆடியோ ரிலீஸ் தன்னுடைய தலைமையை டைவர்ட் பண்றதுக்காகவா? ஏன்னா எல்லாரும் கேட்கிறாங்க, இப்போ அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணல, அவர் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல? தாவேகாவுடைய நிர்வாகியே அவர் வந்து பாலியல் வன்முறை செய்திருக்காரு, அப்புறம் அந்த லோடு மணலுக்கெல்லாம் பணம் வாங்குறாரு, இப்படிலாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அவர் ஏன் பண்ணலை அப்படின்னு நம்ம முன்னாலேயே பேசியிருக்கோம். அவர் வந்து ஒரு 500 வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் லாட்டரியில சம்பாதிச்சு ஏதோ ஒரு குடும்பத்துக்கு அவர் வந்து பிளாக் மணியா ஒரு நாளைக்கு 1 கோடி ஏற்பாடு பண்ணி கொடுக்கறாரு. அவர் எப்படி கைது பண்ணுவாங்க? சோ இப்படி ரெண்டு பக்கமும் வந்து அவர் ஏதோ கோடியில இருந்தானே எப்படி கைது பண்ணுவாங்க? ஆமா, அவர் வந்து ரெண்டாவது அவர் வாட்ஸ்அப் குரூப் நடத்துறதெல்லாம் கொங்கு பகுதி, அவர் இருக்கிறது தூத்துக்குடி பகுதி. பாவம், அவரை போய் நம்ம சொல்லலாமா? வாட்ஸ்அப்புங்கிறது வந்து பாவம் அந்தந்த தெருக்குள்ள மட்டும்தான் பண்ண முடியும். அதனால 500 வாட்ஸ்அப் அவர் எங்க வேணாலும் வச்சிருக்காரு, லாட்டரி நடத்துறாரு. ஸோ இப்போ இந்த புகார் வந்ததுக்கு அப்புறம் அவசர அவசரமாக அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இவர் பேர் அட்மின்னா இவர் இருந்த பேரை மாத்தி இவரோட நண்பர் பேரை மாத்திருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. அதை மறைமாற்றுவதற்காக சொல்கிறாரா? உண்மையிலேயே திருநெல்வேலியில ஒரு தியேட்டர் சொன்னாலே அது சீதாவுக்கு பிடித்தவரோட பெயர் அந்த தியேட்டர். ஆமா, அதேதான். சந்தேகம் வந்தது. அதேதானா? அதே 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 சபாபதி. ஆமா, அதுலயே வந்துடும். அது அவருடைய பேர் அதுலயே வந்துடும்.
அது தியேட்டர் பேர்லயே வரும். அதனால அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அம்மா தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் அவங்க போய் ஒரு பள்ளியில போய் ஆய்வு பண்ணி, அரசு பள்ளியில அந்த குழந்தைக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியலன்னு சொல்லி அதை கேள்வி கேட்டு பதில் சொல்லி, அதை முதல்ல கேட்டு ஒரு குழந்தை பதில் சொல்லி, முதல்ல இவங்க கேட்டு சொல்லல, அதுக்கப்புறம் இது அந்த டீச்சர் கேட்ட உடனே, எப்பவுமே குழந்தைங்க வந்து டீச்சர்கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ஸ், யாரோ ஒரு புதுசா வந்தவங்க அமைச்சரா இருந்தா, அதுவும் அமைச்சர்னா இன்னும் பயந்துருவாங்க. அது ஏதோ பதில் சொல்லல. அதுக்கப்புறம் இந்த குழந்தை சொல்லுது, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற குழந்தையெல்லாம் சொல்லுமா, எல்லா குழந்தையும் பேசணும், லாஸ்ட் பெஞ்சில் இருந்தா ஏதோ அது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, முதல் பெஞ்ச்ல இருக்கிற மாணவிக்கே சரியா பதில் சொல்ல தெரியல, அப்ப லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற மாணவிக்கு அவங்க கம்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அரசு பள்ளியில ஆங்கிலம் சரியா தெரியலன்னு. பட் அவங்க ஆங்கிலத்துல பேசினாங்க இல்லையா, ஏதோ சில விஷயங்கள், இந்த முதலீடு மற்ற விஷயங்கள், அதுல மொத்தம் 74 கிராமர் மிஸ்டேக்கு, இங்கிலீஷ் மிஸ்டேக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு இப்போ இதுல வலைதளத்துல ஒரே கிண்டல் வந்திருக்கு. அவங்க அதாவது உங்களுக்கே ஆங்கிலம் இன்னும் சரியா வரல, கேட்டது அவங்க வந்து நான் அரசு பள்ளியில தான் படிச்சு இவ்வளவு சிறப்பா ஆங்கிலம் பேசுறேன்னு. இவ்வளவு சிறப்பா பேசுறதுல 74 மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி 74 மிஸ்டேக் லிஸ்ட் போட்டு வலைதளத்துல போட்டாங்க. சரி, அது சிவகாசியில இப்ப வந்து KT ராஜேந்திர பாலாஜிக்கு தான் செல்வாக்கு அதிகம். ஒருவேளை அவரை விட வந்து இவங்க அதிகமா செல்வாக்கு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சர்ச்சையில நுழைஞ்சு அவங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டு அந்த ரீல்ஸ் முகத்துல இருக்காங்களோ என்னவோ தெரியல. இல்ல, அவங்க ஏற்கனவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஏதோ அந்த யூரோப்பியன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டாங்க. அது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு யாருமே முதலீடு வந்ததா தெரியல இது வரைக்கும். இன்னொன்னு, இந்த ரீல்ஸ் இவங்க வந்து தொழில்துறை அமைச்சர், இவங்க வந்து எங்க போனோம், தொழிலாளர் நலன் அது தனி, அவர் பர்வேஸ். இவங்க தொழில்துறை, இங்க தொழில் சம்பந்தமா ஏதாவது முதலீடு அதெல்லாம் பார்க்கணும், இல்ல எங்கேயாவது தொழில் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பக்கத்துக்காக போனோம். அந்த அமோனியா கசிவு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்தது இல்ல, ஆமா, அந்த இடத்துக்கு இல்ல போனோம். அது வந்து செயின்ட் பீட்டர் அண்ட் பால் ஃபேக்டரின்னு சொல்லி ஏதோ பிரைவேட் லிமிடெட்னு ஒரு இந்த இறால் ஃபேக்டரி, இறால் இது பண்ற ஃபேக்டரியில அமோனியா கசிவு, கிட்டத்தட்ட 15 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அதாவது ஒரு நாள் ஒரு ஆள் ஏறிட்டு வருது அந்த இறந்து போனவங்க லிஸ்ட்ல. 5, 6 ஆரம்பிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்பொழுது நீ அங்கல்ல போனோம் தொழில்துறை அமைச்சர் அப்படின்னா, ஏன்னா அங்க போகக்கூடியது ஒண்ணு தொழிலாளர் நல அமைச்சர் போகணும், பர்வேஸ் போகணும், இல்ல தொழில்துறை அமைச்சரும் போகலாம். ஏன்னா அந்த தொழில்கள் எப்படி நடக்கின்றன அப்படின்னு வரும்போது, அதே மாதிரி சிவகாசியை சேர்ந்தவர் இப்போ இதுல அவங்க தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் ஒரு 6 பட்டாசு ஆலை விபத்து ஏற்பட்டிருக்கு, 5ஓ 6ஓ. ஆமா, ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க, 2 பேர் இறந்துருப்பாங்க, காயம், இப்படி வரிசையா இருந்து. திமுக ஆட்சியில நிறைய நடந்தது, இல்லைன்னு சொல்லல. இவங்க ஆட்சியில வந்தோன்னா மாற்றம்னா, இவங்க சிவகாசியே தொகுதி, உங்களுக்கு வந்து பட்டாசு ஆலையினாலே சிவகாசி விருதுநகர் அந்த பகுதி தான். ஆமா, அங்க போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாம பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர், அவர் போனால் அர்த்தம் உண்டு, ஆய்வு பண்றேன்னா. இது வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னால், இப்ப எதிர்கட்சிக்காரர் சீமான்லாம் கேட்கிறாரு, இவங்க சட்டமன்றத்தில் முதல் வரிசையில் இருந்தாதான் அறிவு இருக்குமா, கடைசி பெஞ்சில் இருந்தா அறிவு கிடையாதா, இவங்க வந்து ஸ்கூல்ல சொல்றாங்களே. அதே மாதிரி உதயநிதி அவர்களும் எதிர்கட்சி தலைவரும் கேட்டிருக்காரு, குழந்தைகளுடைய மாணவிகளுடைய தன்னம்பிக்கை கான்பிடன்ஸை குறைக்கிற மாதிரி இந்த மாதிரி பயமுறுத்தலாமா. 2வது, அந்த வீடியோல வந்து அவங்க சொல்றாங்க, என் கூட வந்தவங்க எடுக்கல, யாரோ இதுல இருந்து வந்துட்டாங்க. ஏன் அதை சொல்றாங்கன்னா, குழந்தைகளை அதுவும் இந்த மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி கொஞ்சம் அவங்கள விமர்சிக்கிற மாதிரி காமிக்கும் போது அவங்க ஃபேஸை பிளர் பண்ணணும், காமிக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல அது சட்டம். ஆமா, அது பிளர் பண்ணாமே வந்துருச்சு. அதுக்கு அவங்களுடைய விளக்கம் வந்து, இது நான் எடுத்த வீடியோ இல்ல, எங்க கூட வந்தவங்க எடுத்த வீடியோ இல்ல, வேற யாரோ பத்திரிகையாளர்கள் வந்த போது எடுத்தாங்க, யார் எடுத்தாங்கன்னு தெரியலன்னு. அது உண்மையாவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், தெரியல. இப்படி வந்து சொல்லிட்டு இப்ப எந்த அளவுக்கு அது போயிடுச்சுன்னா, CTR நிர்மல்குமார் அவர்கள் ஒரு மூத்த அமைச்சர்னு சொல்லலாம். அவர் ஏற்கனவே ADMK BJPயில் இருந்ததுனால கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர்னு சொல்லலாம். அவர் வந்து கீர்த்தனா அவர்கள் இந்த தேவையில்லாமல் இந்த ஆய்வெல்லாம் வந்து அவருக்கு சம்பந்தம் இல்லாத துறையில அவர் போயிருக்க வேண்டாம், தவிர்த்து இருக்கலாம். முதல்வர் வந்து அந்த ஆய்வு விஷயத்தில்
தேவையில்லாமல் யாரும் போய் ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி வழிகாட்டுதல் கொடுத்திருக்காரு அப்படின்னு லேசாக கண்டித்திருக்கிறார். இந்த ஆய்வு அப்படிங்கிறது வந்து இந்த தாவேகால ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அமைச்சருக்கே எங்க போய் ஆய்வு பண்ணணும்னு தெரியல. முன்னால பாத்தீங்கன்னா இதே மாதிரி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் வந்து ஒரு பள்ளியில போய் விஜய் படம், முதல்வர் விஜய் படம் ஏன் மாட்டலன்னு, அவர் வந்து அது ஆஸ்பத்திரியில மொத்தம் இவ்வளவு பேர் பேஷண்ட் இருக்காங்க, எத்தனை பேர் டாக்டர் இருக்காங்க, மருந்து இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த சீஃப் டாக்டர். அதெல்லாம் விட்டுவிட்டு முதல்வர் படம் ஏன் மாட்டலன்னு திட்டுறாரு அந்த டாக்டர், சீஃப் டாக்டர். இவர் யாரு? பள்ளி கல்வித்துறை இல்ல, தொழிலாளர் நலத்துறை. அவங்க பண்ண ஆய்வு பண்ண போனது முதல்வர் படம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான். அதுதான் ஆய்வு. அதுதான் நம்ம கூட நிறைய நம்ம வந்து சொல்றோம். அப்போ ஆஸ்பத்திரியில எல்லாம் அவங்க போனது வந்து பள்ளி ஆஸ்பத்திரிக்கு. அது யார் போகணும்? சுகாதாரத்துறை போகணும். பள்ளிகளுக்கு யார் போகணும்? பள்ளி கல்வித்துறை போகணும். நீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் போக வேண்டிய இடத்துல போய் தொழிலாளர் நலத்துறை வந்து போயிட்டு அமைச்சர் முதல்வர் மாட்டினா எல்லாருக்கும் வியாதி சரியா போடுமா? அதுல அவங்க வேற வந்து அவங்க வந்து ஆதவ் அர்ஜுனாவோட ஆதரவாளர்ங்கிறதுனால அவங்க மேல ஒரு நடவடிக்கையும் கட்சி பூர்வமாவோ அரசு பூர்வமாவோ ஒன்று சொல்லலாங்கிறாங்களே. எடுக்க முடியாது. ஏன்னா கீர்த்தனா பேர்ல நடவடிக்கை எடுக்கலாம்னா அவங்க என்ன பண்றாங்க? ஆதவ் அர்ஜுனா உட்கார்ந்து இருக்கிற மேடையில வந்து இஸ் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷ்லயே சொல்றாங்க. ஆமா ஆமா, அதாவது அவர் தமிழ்நாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு நமக்கு புரியும். நமக்கு கீர்த்தனா அவர்கள் பேசுற அளவுக்கு நமக்கு ஆங்கிலம் அவ்வளவா நமக்கு அவ்வளவு புலமை இல்லை. இஸ் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அதாவது அவங்க சொல்ல வருது இன்டர்நேஷனலி ரெப்யூட்டட் வெல் நோன்னு. அவங்க சொல்றது இஸ் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். சரி, இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இந்த ஆய்வுன்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் திடீர்னு நாளன்னைக்கு கரூர் போறாரு. அதுதான் உங்களுக்கு அந்த திமுகவில இருந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. முதல்வர் கரூருக்கு போகக்கூடாது, போனா வந்து சாட்சிகளை கலைத்து விடுவார், அந்த வழக்குல சிபிஐ விசாரணை இல்லை அப்படின்னு சொல்லி போனோன்னா அதுல என்ன உச்சநீதிமன்றம் வந்து அந்த திமுக வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது. ஏன் தள்ளுபடி செய்ததுன்னா அதனுடைய வழக்கறிஞர் ரஞ்சித் குமார்னு உச்சநீதிமன்ற சீனியர் கவுன்சில் அவர் ஆர்கியூ பண்ணும்போது இவர் அக்யூஸ்டா இருக்கிறவர் வந்து அங்க போனா சாட்சியை கலைப்பார், அதனால முதல்வர் போகக்கூடாதுன்ற அபிடேவிட்ல மென்ஷன் பண்ணிருந்து ஆர்கியூம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஆனால் அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது திமுக ஆட்சியின் போது. கரூர் நிகழ்வு நடந்தது திமுக ஆட்சியில் தேர்தலுக்கு முன்னால. அந்த எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களுடைய பெயரை அவர்கள் அப்போ இன்க்ளூட் பண்ணல. என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அதை இன்க்ளூட் பண்ணா அதுவே அவருக்கு சிம்பத்தி வேவா போயிடும். ஆமா, அது வந்து இவங்களாவே வந்து பாப்புலரைஸ் அவருக்கு அனுதாபாலை வந்துரும் அப்படின்னு அதுக்கு யோசனை பண்ணி ஆதவ் அர்ஜுனா மற்றவர்கள் எல்லாம் போட்டாங்களே தவிர, அவங்க பேர்ல போட்டாங்களே தவிர இவர் பேர் விஜய் பேர் போடல. ஆனா விஜய் பேரை போடாம இப்ப அக்யூஸ்ட் அங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றதோட இல்லாம இன்னும் 2-3 வழக்குகள் போட்டிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து நாங்க கரூர் கணக்கை வந்து முடிக்காமல் விட மாட்டோம்னு ஒரு பப்ளிக்ல பேசினாரு. அதெல்லாம் நம்மளே பேசணும். ஒரு தடவை கணக்கை முடிக்காம விட மாட்டோம்னா அது அரசியல் ரீதியாகவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை அவங்க வந்து வேற விதமா அந்த கேஸ் எல்லாம் இன்னும் தள்ளுபடி ஆகலை, அது இருக்கு. இந்த முதல்வர் போகக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் அது நீங்க கருத்து சுதந்திரம், அது பேசக்கூடாது. இவர் முதல்வர் எங்க போகணும் என்ன பேசணும், அப்படியே அவர் போனாலும் இந்த கரூர் நிகழ்ச்சியை பத்தி பேசக்கூடாது. அவர் போறதே அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் போறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு நியூஸும் வந்தது. அவர் கரூர் போற அன்னைக்கு செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற 2த்துக்கும் கனெக்ஷன் கூட பண்ணாங்க. ஆமா, அதுக்கு முன்னால இதை அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற இன்னைக்கு வழக்கெல்லாம் கூட அவ்வளவு அவசரமா வந்ததுக்கு காரணம் அதான்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விமர்சனமும் அரசு மீது, அதாவது தாவேக அரசு மீது, தமிழக அரசு மீது வைக்கப்படுவது என்னவென்றால், இந்த 41 குடும்பத்திலையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு, கல்வி தகுதி உள்ளவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதாக. இது ஒரு பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கூட. பலரும் விமர்சனம், அரசியல்வாதிகளும் சரி, மீடியாக்களிலும் பொதுமக்களும் வந்து விமர்சனம் செய்கிறார்கள். ஏனென்றால் அன்றைய தேதியில் அவர் ஒரு நடிகர் கம் அரசியல்வாதி. அந்த நிகழ்வு நடந்த போது ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நீங்க கூட்டமா சேராதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அங்க வந்து நெரிசலான இடத்தில் வந்து ஆர்வ கோளாறில் வந்து நிற்பவர்களுக்கு நீங்க அரசு விழா இல்ல அது. ஆமா, அரசு விழா இல்ல. ஆமா, அப்ப அரசு வேலை நீங்க கட்சியிலிருந்து அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க, 20 லட்சம் கொடுக்குறீங்க,
இல்ல பிரைவேட் கம்பெனில சொல்லி அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க, அது வேற விஷயம். அரசு வேலை கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் என்ன ஏதாவது தேசத்திற்காக ஏதாவது செய்தார்களா, மாநிலத்திற்காக ஏதாவது செய்தார்களா, இல்லை அரசு பணியில் மக்கள் பணியில் ஈடுபடும் போது இப்போ ஒரு ஈபியில என்ன சொல்றது, ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து அந்த லேம்ப் போஸ்ட் மேல ஏறி ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ ரிப்பேர் பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, விழுந்து இறந்துடுறாரோ இல்ல ஷாக் அடிச்சு இறந்துடுறாரோ, அவருடைய குடும்பத்தில் அரசு வேலை என்றால் அவர் தன்னுடைய பணியில் அரசு பணியில் உயிரை விட்டிருக்கிறார். அந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்து நிகழ்ந்தது, இது ஒரு கட்சி கூட்டம், ரோட் ஷோ. அந்த ரோட் ஷோக்கு வந்தவங்களுக்கு என்ன, நாளைக்கு அதுக்கப்புறம் நீங்க இப்போ ஆளுங்கட்சியா வந்தீங்க, அதனால கொடுத்தீங்க. நாளைக்கு இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் திமுக அரசு இருக்கும்போது, இதுக்கு முன்னால தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால, ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னால மெட்ராஸ் மெரினா பீச்சில் வச்சு இது ஏர் ஷோ நடந்தது, இந்திய விமானப்படையுடைய ஏர் ஷோ. அந்த ஏர் ஷோல பாத்தீங்கன்னா அமைச்சர்கள், முதல்வர், துணை முதல்வர், அதிகாரிகள் எல்லாம் ரெட் கார்பெட்லாம் போட்டு மேடையெல்லாம் போட்டு பத்திரமா ஒரு ஜாக்கிரதையா உட்கார்ந்துருந்தாங்க. பொதுமக்கள் நல்ல கூட்டம். ரொம்ப அன்னைக்கு நல்ல வெயில், டீஹைட்ரேஷன்ல செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து திடீர்னு ஏதோ ஒரு நெரிசல், அதாவது விமான ஷோலாம் முடிஞ்சு கலைஞ்சு போகும்போது நெரிசல் ஏற்பட்டு டீஹைட்ரேஷன் இதெல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வசதி, ஆம்புலன்ஸ் வெளியில நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வந்து உள்ள போய் பாதிக்கப்பட்டவங்களை பிக்கப் பண்றதுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கு. ஏன்னு கேட்டா அப்ப இருந்த காவல்துறை இந்த அமைச்சர்கள் இந்த இவங்களெல்லாம் பத்திரமா வந்து பாதுகாப்போடு அவங்கள கொண்டு போய் கிரீன்வேஸ் ரோட்ல வீட்டுல கொண்டு போய் விடுற வரைக்கும் அவங்கள வந்து என்ஷூர் பண்ணி போனாங்களே தவிர, இந்த பொதுமக்களை என்னங்கிறத கவனிக்கிறதுக்கு அங்க உள்ள காவல்துறையில கீழ்நிலையில் உள்ளவெல்லாம் மேலேருந்து ஆர்டர் வந்தாதான் எதுவுமே செய்வான். ஒரு தடியடி பண்ணணுமா, இல்ல வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணுமா, ஏதாவது ஒரு தே நீட் கைடன்ஸ் அண்ட் சூப்பர்விஷன். அது இல்லாம முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் போயிட்டாங்க. ஏதோ இதெல்லாம் சொல்லி இல்லையே அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள போய் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா போய் உள்ள போய் பிக்கப் பண்ணி வரதுக்குள்ள 5 பேர் போயிட்டாங்க. அந்த மாதிரி கேஸ் அரசு வேலை கொடுக்கல. அதாவது திமுக அரசு வந்து கள்ள சாராயம் குடிச்சவனுக்கு எல்லாம் 10 லட்சம் காம்பன்சேஷன் கொடுத்த போதும் விமர்சனம் மட்டும் இல்ல, பண்ணவருக்கும் சேர்த்து. ஆமா, பண்ணவங்களுக்கு இல்ல, பண்ணவங்களுக்கு பெருசு சார். பண்ணவங்களுக்கு கோடிக்கணக்கில் 2 எம்எல்ஏ அதில் ஈடுபட்டாங்கல்ல, திமுக எம்எல்ஏ ஈடுபட்டதாக தகவல் வந்தது. அவங்க பேரை வழக்கில் சேர்க்கல. அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் 100கணக்கான 1000கணக்கான கோடிகளில் வருதே பணம். அது இல்லை, அவங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறதே வந்து தயார் பண்றது ஒரு பக்கம் குற்றம், அது கள்ளச்சாராயம் குடிக்கிறதும் வாங்கி குடிக்கிறதும் தப்பு. ஆக சட்டவிரோதமான செயலை செய்தவனுக்கு எதுக்கு 10 லட்சம் ரூபா அரசு கஜானாவிலிருந்து மக்கள் வரி பணம் எதுக்காக காம்பன்சேஷன் அப்பவே விமர்சனம் வந்து. இது அதையும் தாண்டி இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு நெரிசலுக்கு அவங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு விமர்சனமாக இப்பொழுது பெரிதாகி இருக்கிறது. இந்த கீர்த்தனாவை பத்தி சொல்லும்போது நம்ம ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. கீர்த்தனா அவர்களுக்கு, அம்மா பார்த்து பேசுங்க, கொஞ்சம் ஆர்வ கோளாறா பேசுறீங்க போல தெரியுது ரீல்ஸ் மோகத்தினால. ஸ்கூல்ல வந்து லாஸ்ட் பெஞ்ச் இருந்தா ஆங்கிலம் சரியா பேச தெரியல, அப்பெல்லாம் நீங்களாம் வந்து எப்படி முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களையோ இல்ல மாணவர்களையோ மாணவிகளையோ கோவப்படுறீங்க. இதே மாதிரி கல்லூரியிலையும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருப்பாங்க, லாஸ்ட் பெஞ்ச் இருப்பாங்க. சில பேர் கல்லூரி முடிச்சிருப்பாங்க, சில பேர் கல்லூரியில டிராப் அவுட்டா இருப்பாங்க. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நீங்க உடனே நான் யாரையோ சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க. யாரும் விஐபியோ விவிஐபியோ நான் குறிப்பிட்டு சொல்லல. நீங்க எப்பயுமே யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, மக்களா புரிஞ்சுக்கிறது தான். நம்ம எதுக்கு அனாவசியமா யாரையும் குறிப்பிட போறோம். இந்த கீர்த்தனா என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சிவகாசிய சிங்கப்பூரா மாத்துவேன்னு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு வேற வந்திருக்காங்க. அது சரி, சிவகாசிய பேக் பெஞ்சும் சிங்கப்பூரை ஃப்ரண்ட் பெஞ்சுன்னு சொல்ல வராங்க அவங்க. கரெக்ட், அதெல்லாம் ரைட்டு. சிங்கப்பூர் பிரதமர் வந்து தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா ஏற்கனவே திருவண்ணாமலையை சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொன்னவர் வந்து சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, கரெக்ட். திருவண்ணாமலையை சிங்கப்பூர் ஆக்குறேன்னு அவர் ஏன் இல்ல, சிங்கப்பூர் பிரதமருக்கு என்ன கவலைன்னா, இவர் திருவண்ணாமலையை சிங்கப்பூர் ஆக்குறாரோ இல்லையோ, இந்த அம்மா சிவகாசியை சிங்கப்பூர் ஆக்குறாங்களோ இல்லையோ, சிங்கப்பூரை சிவகாசியா திருவண்ணாமலையோ இவங்க இங்க இந்தியாவில இருந்து வந்து ஆக்கிடக்கூடாதுன்ற கவலை அவருக்கு, சிங்கப்பூர் பிரதமருக்கு.
ஏதோ இந்த வரைக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டு டிசிப்ளின்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், ஒழுக்கம் கட்டுப்பாடு. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அதாவது மெரிட் பேஸ்டு இதுவா இருக்கும். இந்த இன்ஃபுளுன்ஸே கிடையாது. நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை சிங்கப்பூர் போவேன். அங்க எம்பியா இருக்கிறவர் கூட சிங்கப்பூர்ல ஒரு எம்பி, எனக்கு ஒரு 2-3 எம்பி தமிழர்கள், தமிழ் எம்பிகள் இங்க நம்ம ஊர்ல இருந்து போய் அங்க போய் செட்டில் ஆகி ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா எம்பி மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இது ஆச்சரியமா இல்லை. என்னுடைய மகள் வந்து சிங்கப்பூர்ல காலேஜில் சேர்ந்தாங்க. அந்த காலேஜில் ஜாயின் பண்ற டயத்துக்குள்ள விசா கிடைக்கல. அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு அங்க எம்பி, அவர்கிட்ட கேட்டபோது சொன்னாரு, நீங்க வந்து என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து தங்குங்க அந்த கான்ஸ்டியூன்சில, அங்க இருந்துட்டு அந்த அட்ரஸை போட்டு கொடுங்க, நான் வந்து சீக்கிரம், நான் என்னுடைய கவலையெல்லாம் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த காலேஜ் ஜாயின் பண்ற டேட்டுக்கு போலன்னா காலேஜில் அட்மிஷன் கிடையாது. அதனால சொன்னபோது இவர் லெட்டர் கொடுத்துட்டாரு. இமிகிரேஷன்ல வந்து நானும் என் டாக்டரும் அப்போ வருஷம் முன்னால நான் இந்தோனேஷியா இருக்கும்போது அந்த சீஃப் இமிகிரேஷன் அந்த யார் இன்சார்ஜோ அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னையும் என் மகளையும் டோஸ் விட்டாங்க. அது எப்படி நீ போய் எம்பியை வந்து அப்ரோச் பண்ணி லெட்டர் வாங்குவ? நார்மல் கோர்ட்ஸ்லயே உனக்கு வரும், அப்படி வரலன்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிரிலேயே அந்த எம்பியை ஃபோன் பண்ணி மறுபடியும் யாரு ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஒரு எம்பியை கூப்பிட்டு, நம்ம ஊர்ல நினைச்சு பார்க்க முடியுமா, ஃபோன் பண்ணி இன்னொரு தடவை இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த எம்பி என்னோட சாதாரணமா பேசுறதே விட்டாரு, இந்த அனாவசியமா எதுக்கு வம்புன்னு. இல்ல அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் சிங்கப்பூர்ல ரொம்ப. இப்போ கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி, சீனால 3000 கோடி ஊழல் பண்ணாராம் யாரோ ஒரு டெண்டர். அங்க சீனால டெண்டர், சீனாலையும் டெண்டர் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. இந்த டெண்டர்ல நிதி பரிமாற்றம், நிலம்லாம் வாங்கி போட்டது 3000 கோடி ரூபாய் ஈக்குவலண்ட் வந்து அந்த ஊர்ல நான்ஜிங் நகர முன்னாள் மேயரோ யாரோ அதிகாரி யாங் யூ லின் 69 வயசு, அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. நம்ம ஊர்ல அப்படி கொடுத்தா எத்தனை பேர் கொடுக்க முடியும்? கிட்டத்தட்ட அரசியல்வாதிகள முக்காவாசி பேர் அனாவசியமா பாவம் மரண தண்டனைக்கு உள்ளாயிடுவாங்க. இத மாதிரி வந்து இருக்கு. கீர்த்தனா அவர்கள் வந்து நீங்க கரூர் விசிட்ட பத்தி சொன்னீங்க. கரூர் விசிட்ட விஜய் வந்து கரூருக்கு போறாரு, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அது ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல கரூருக்கு இதுவரை வந்து அவர் போவதாதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்னும் மாற்றம் ஒன்னும் தெரிவிக்கல. ஏன்னு கேட்டா இப்போ வந்து உச்ச நீதிமன்றமே அவர் போவதை தடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் போகாம விட்டாருன்னா அவருக்கு இமேஜ் டேமேஜ் ஆகும். அந்த வகையில சொல்லாம வந்து இன்னைக்கு எக்மோர் போயிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து கரூர் விசிட் வந்து பிளான் பண்ணி போறது ஒரு பக்கம், எக்மோர்ல வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுதான் ஏன் தெரியல. ஒரு கால் ஜோசியர் யாராவது சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு வந்து கொஞ்சம் திருஷ்டி இருக்கு, கண் திருஷ்டி இருக்கு. ரெண்டாவது இந்த கரூர்ல வந்து இறந்து போன 41 பேர்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 சுமார் 10 ஒரு 8 அல்லது 10 குழந்தைகளும் இருக்காங்க. அதாவது சிறுவர் சிறுமியர்னு சொல்லக்கூடிய 7-8 பேராவது இருப்பாங்க. என் ஞாபகம் இல்லை கரெக்டா, பட் 7-8 பேர் இருப்பாங்க. அது எப்பவுமே ஜோசியர்களை கேட்டா வந்து இந்த பித்ரு தோஷம், இந்த தோஷம், இந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஏதோ ஒரு தோஷம் செவ்வாய் தோஷம் சொல்ற மாதிரி ஜோசியர்னா சொல்லுவாங்க. அவங்க சொல்றது தப்பு நம்ம சொல்லி இருக்கலாம். அதனால வந்து நீங்க வந்து இந்த குழந்தைகளுடைய நலத்தை வந்து நீங்க போய் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இல்ல அவருக்காகவே இயல்பாவே. ஆனா ஏன்னு கேட்டா இதுதான் முதல் முறை அவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஒரு செக்ரட்டேரியட் இல்லாமல் ஒரு ஆய்வு என்ற வகையில் ஒரு இடத்துக்கு பொது இடத்திற்கு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 60 நாள் ஆச்சு. மே 10ஆம் தேதி பதவி ஏற்ற பிறகு ஏறக்குறைய இன்னைக்கு 10 தேதி ஆக போகுது, இன்னும் 2 நாள்ல. அப்போ இன்னும் 58 நாள் ஆகுது. 58 நாள்ல செக்ரட்டேரியட்டை தவிர இதுதான் முதலில் ஒரு பொது இடத்திற்கு அவர் வருவது. அது ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்னால் வந்து ஜோசிய பின்னணியா, ஏன்னா அவர் கூட இப்போ இருக்கிற அவருடைய தனி செயலாளர்கள் என்று ஜிஓ போட்டிருக்கிறதெல்லாம் ஜோசியர் ஒருத்தர், பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர்,
அவருக்கு டிரைவரா இருக்கிறவர்னு சொல்லி அந்த மாதிரிதான் சொல்றாங்க. அதிலேயே வந்து அவர் வந்து அமைச்சரவை கேபினெட் அமைச்சரவை கூட்டத்தில் வந்து விஷ்ணு ரெட்டி பக்கத்து வீட்டுக்காரர் ஆலோசகர், பக்கத்து வீட்டுக்காரர் ஆலோசகர், கனிம வள நிபுணர் ஆந்திரால, அப்புறம் அந்த இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி, அவர் வந்து அவர் மூலமாக தான் நிறைய அவருக்கு நிதிகள் வருகின்றன என்று சொல்கிறார்கள். அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் வந்து அரசியல் ஆலோசகர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றதுனால அவங்க 2 பேரையும் வந்து அவர் ஆலோசகர்களாக ஜிஓ போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஆனால் வெளியில சொல்ல, அதுவே தப்பு, போட்டிருந்து வெளியில சொல்லலைன்னா. ஆனால் அமைச்சரவை கூட்டத்தில் வந்து அவர்கள் இருவரும் அமர்ந்து இருக்கிறார்கள், அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து அது கொஞ்சம் ஆச்சரியகரமான விஷயம் தான். அமைச்சரவை கூட்டத்துக்கு அமைச்சர் சம்பந்தமே படாத 2 பேர் வந்து அது வந்து ரகசிய காப்பு பிரமாணத்தை வந்து வயலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட சில எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுநரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். ரகசிய காப்பு பிரமாணம் அது வயலேட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். கேபினெட் அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சர் அல்லாதவர்கள் எப்படி வந்தாங்க? அவர்கள் வந்து யாரு? இப்ப அவர்கள் வந்து இல்ல அவர் முதல்வருடைய என்ன சொல்றது தனி ஆலோசகர்கள் அப்படின்னா எப்போ ஆலோசகர் ஆனாங்க? அந்த கேள்விக்கு பதில் வந்தா ஜியோ இந்த டேட்ல போட்டோம், ஏன் அதை வெளியில சொல்லல? இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணைந்த விஷயங்கள். இந்த குதிரை பேரம் விஷயமாகவும் வந்து திமுக ஒரு பக்கம் போய் ஆளுநரே வேணான்றாங்க. ஆளுநர் பதவியே வேணான்னு திமுக சொல்லும். ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு. இப்ப போய் ஆளுநர்கிட்ட போய் இவங்க RS பாரதி போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்திருக்காரு. என்னன்னா அந்த வைகோவுடைய 2 பேரை நாங்க வந்து இது பண்ணணும்னு சொல்லியதான் ஆளுக்கு ஒரு பக்கம். அவங்க திமுகலயே இருந்துட்டாங்க, உதயசூரியன்லயே வைகோவோட ஆட்கள். அது அந்த பக்கம் வந்து குதிரை பேரம்ங்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க வந்து எங்க ஆட்கள் இழுக்கணும்னு திமுக ஆட்கள் இழுக்கிறதுக்கு தாவேகா குதிரை பேரம் செய்கிறது என்று சொல்கிறார்கள். தாவேகா அதிமுக இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. விஜயபாஸ்கர்கள்லாம் வந்திருக்காங்க. விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை, அதாவது விராலிமலையில் ஜெயிச்ச விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், தன்னை தொடர்பு கொண்டு நீங்களும் வந்து தாவேகாவுக்கு வந்துருங்க, உங்களை அமைச்சர் வாங்கி தரேன்னு சொன்னதாக OS மணியம், மயிலாடுதுறை எம்பியாக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், எம்பியாக இருந்தவர், எம்எல்ஏவாக, அவர் வந்து இன்னும் எடப்பாடி பக்கம் இருக்கிறார். அவர் OS மணியம் சொல்கிறார், அவர் விராலிமலை விஜயபாஸ்கர் என்னிடம் தொலைபேசியில் இங்கே வந்து விடுங்கள், உங்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கி தரேன் என்று அழைத்தார். குதிரை பேரம் செய்தார். இப்ப யாருக்கு 3 ABC 3 பார்ட்டி, அதிமுக, திமுக, தாவேக, 3 பேரும் பரஸ்பரமாக வந்து குதிரை பேர குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப குதிரை பேரம் சார் OPS கூட வந்து வரவா யோசிக்கிறதா வந்து கேள்விப்பட்டேன். நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தேன். OPS வந்து குதிரை பேரம் இருக்குமா, OPSக்கு குதிரை பேரம் பண்ணி தான் கூப்பிடணுமா அப்படின்னு புரியல. இல்ல, அவர் வந்து குதிரை இல்ல, பல்லாக்கு. அது பல்லக்கு. அது ஏன் அது, ஏன்னா அது வந்து குதிரை பேரம் இல்லாது வேணா இப்படி வச்சுங்க, ஒரு குதிரை லாயத்தையே மீக்கணும். அவரு குதிரை லாயம்னா தெரியல, எல்லா குதிரையும் கட்டி வைக்கிறார். குதிரை லாயத்தையே மீட்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார். அவர் திமுகவுக்கு வந்த காரணமே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம். அது ரொம்ப வழக்கம், பெரிய நிறுவனங்கள் எல்லாத்துலயும் வந்து திமுக இருக்கும்போது திமுக இருந்து முக்கியமான குடும்பத்துல இருந்து 2000 கோடி 3000 கோடின்னு போடுவாங்க. அது ஏதோ ஒரு ஹேஷியத்துல போடுவாங்க, இல்ல காசா பணமா அப்படின்னு கிராண்டா பணத்தை கொண்டு போய் அங்க போய் போடுவாங்க. காசை கிராண்டா கொண்டு போய் போடுவாங்க. அந்த மாதிரி காசை கிராண்டா போய் இவர் போய் போட்டதுல ஏறக்குறைய ஏதோ ஒரு சொல்றாங்க 1500 கோடி 2000 கோடின்றாங்க, 3000 கோடின்னு சொல்றாங்க. அந்த பணம் வந்து அவங்க வந்து தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்ப ஓபிஎஸ்க்கு எந்த பவரும் இல்லை சார். அவங்க கோட்டை கட்டாட்டியும் ஒரு வீடாவது கட்டணும் தான். சரி, கிராண்டா நீங்க. ஆமா, அதனால அவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டா, நீங்க பவர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயப்படுவாங்க. இது சாதாரணமான விஷயம், இதுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் வேண்டியது இல்லை. அவங்க வந்து அவங்க போட்ட இவர் முதலீடா போட்ட பணத்தை கோர்ட்டுக்கும் போக முடியாது, ஏன்னா இதெல்லாம் பிளாக் பணம். இவரும் ஒரு மகனும் சேர்ந்து போட்ட பணம்.
அதை வசூல் பண்ணி எப்படி வந்து தேமுதிக வந்து இந்த காலேஜ் வித்த பணத்தை வசூல் பண்றதுக்காக திமுக கூட்டணிக்கு அதிமுக இது மாறி வந்ததோ 1.5 மாசத்துக்கு முன்னால இது பாதுகாப்பற்ற ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் பேசினாங்க பிரேமலதா. 1.5 மாசம் கழிச்சு பார்த்தா அந்த பணம் வந்து இந்த நம்ம சிங்கப்பூர்ல நெஞ்சவெளின்னு படுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட அந்த 200 கோடி ரூபா நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை ரிலீஸ் பண்ணணும்னா இங்க வந்தாதான் பண்ணுவேன்னு சொன்னாருன்றதுக்காக அங்க போனாங்க அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. அந்த மாதிரி இவரும் வந்து இந்த பணத்தை வசூல் பண்ணி தரதா அவங்க சொன்னதுனால அந்த பேசிஸ்ல தான் இங்க வந்தார் போல இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஆட்சியில இல்லை. இப்போ அந்த காசாவோ இல்ல கிராண்டா யாராவது பணம் வாங்கியிருந்தாலோ இல்ல ஏஷியத்துல பணம் வாங்கினவங்களோ இவங்கெல்லாம் ஆட்சியில இருக்கிறவங்களை பார்த்துதான் பயப்படுவாங்க. இவர் அதுவும் வந்து இப்ப திமுகக்கே வந்தா கூட திமுக ஒன்றும் பெரிய ஒன்று இஸ் நாட் வந்து என்ன சொல்றது கிங் பின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய அவருக்கு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் கிடையாது. திமுகவிலேயே தலைமை குடும்பம் மாப்பிள்ளை புள்ள அப்படின்னா கூட எதிர்கட்சியா இருந்தாலும் அவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஓபிஎஸ் பாவம் அவங்களோட தமாஷா சொல்றது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பென்ஷன் மட்டும் இல்ல அதுலயும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அந்த மாதிரி உள்ளது அவருக்கு பயப்படல, அது எதிர்பார்க்க கூடியது. இப்ப அது அவருக்கு அதிருப்தி. அதனால அவர் வந்து இப்ப வந்து கட்சி எங்க இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, இந்த குதிரை லாயத்தை மீட்க வேண்டும். பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னா ஓபிஎஸ் இஷ்யூ அவங்களுக்கு முக்கியம் இல்லை, ஓபிஎஸ்ஸே முக்கியம் இல்லை. திமுகல இருந்து கிட்டத்தட்ட ஒரு விபி கலைராஜன் டீனர்ல அவரு எல்லாம் ஒரு முக்கிய புள்ளி. அதுக்கப்புறம் அந்த ஜே கருணாநிதி, உனக்கு அது தெரியும், அவர் வந்து ஜே அன்பழகன் ஜே கருணாநிதி இவங்கெல்லாம் வந்து அந்த பழக்கடை அன்பழகன் ஒரு காலத்துல சொல்லுவாங்க, பழக்கடை ஜெயராமன் சொல்லுவாங்க. ரங்கநாதன் தெருவில் அந்த 2 மொன கடையும் அந்த காலத்துல இருந்து அவங்க கலைஞர் அண்ணாதுரை கலைஞர் பீரியட்ல இருந்து திமுக. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துல பாரம்பரியத்துல வந்து ஜே கருணாநிதி, விபி கலைராஜன், திருச்சி சிவாவுடைய மகள் காயத்ரி சிவா, அதுக்கப்புறம் ஜெகத் ரட்சகனுடைய மகன் ஜே சந்தீப் ஆனந்த், இவர்கள் எல்லாம் திமுகல இருந்து தவேகாவுக்கு மாறி இருக்காங்க. இன்னும் அடிமட்டத்துல நம்ம சொல்றது வந்து முக்கியமா நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் ஏறத்தாழ 300 பேர் திமுகல இருந்து தவேகாவுக்கு மாறிட்டாங்க. அதனால என்ன பிரச்சனை வரும்னா அந்தந்த மாநகராட்சியில ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேயருக்கோ துணை மேயருக்கோ பிரச்சனை வரும். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இப்ப காங்கிரஸ் ஏற்கனவே அப்போ திமுக கூட்டணியில இருந்ததுனால காங்கிரஸுக்கு பதவிகள்லாம் கொடுத்தாங்க. அந்த ஒரு மாநகராட்சியில நிறைய கவுன்சிலர்கள்லாம் இருப்பாங்க. இப்ப கூட இப்பவும் பாத்தீங்கன்னா பல நகராட்சிகள்ல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ளுக்குள்ள அடிதடி சண்டை. ஏன்னா ஒரே கூட்டணியில இருந்தாங்க. அப்போ இவங்க மேயர் ஆகும் போதோ கவுன்சிலர் ஆகும் போதோ ஒரே கூட்டணியில இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி தாவேகா போயிடுச்சு. அப்ப உள்ளுக்குள்ள அந்த எதிரெதிர் பிரச்சனை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப திமுக இருந்து தாவேகாவுக்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கவுன்சிலர். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அங்க ஏற்கனவே காங்கிரஸ் இவங்களுக்கு கூட்டணி கட்சியா உள்ளுக்குள்ள இருக்கும். இப்ப காங்கிரஸ் தாவேகா சேர்ந்ததுனால திமுக மைனாரிட்டி ஆயிடும் அங்க அந்தந்த நகராட்சியோ பேரூராட்சியோ மாநகராட்சி. இது இப்போ ப்ராப்ளம்ங்கிறத விட இன்னொரு 5-6 மாசத்துக்குள்ள இது வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தல், இந்த தேர்தல் வரும்பொழுது திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அதனால திக்பிரமையில் இருக்கிறதா திமுக, அதாவது திக்குமுக்காடு இருக்கிறது திமுக தலைமை. எந்த அளவுக்குன்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாருன்னா இந்த கருணாநிதி போனதுக்கு, இந்த பழக்கடை அவரு போனதுக்கு, தாவேகா போனதுக்கு, அந்த காலத்துல என்ன வந்து அரசியலுக்கு இழுத்துட்டு வந்து கட்டாயப்படுத்தி அரசியலுக்கு கூட்டு வந்ததே அவர் தான். யாரு? அவங்க அப்பா இல்லை, கருணாநிதி அவர்கள் இல்லை, அன்பழகன் தான் என்னை கையப்படுத்து அரசியலுக்கு கூட்டு வந்தாரு. அப்படிப்பட்ட பாரம்பரியமான குடும்பம். ஏன் சொல்றாருன்னா அது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. அந்த பழக்கடை ஜெயராமனுடைய 2 மான்களான அன்பழகன், அண்ணன் தம்பி யாருன்னு தெரியல, சகோதரர்களுக்குள்ள இப்போ ஒருத்தர் வந்து தாவேக்காவுக்கு போயிட்டாரு, இந்த இன்னொருத்தரும் போயிடக்கூடாது, அவரை ரீடைன் பண்ணணுன்றதுக்காக அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த பாரம்பரியமான குடும்பம் எங்க அப்பா பீரியட்ல இருந்து அப்படி இப்படின்லாம் வழக்கமா அவங்கள பாராட்டி பெருமை பேசி அப்படி ஒரு
இத்தனைக்கும் ஜெயன்பழகனோ ஜெயகருணாநிதியோ வந்து அமைச்சராலாம் இருந்ததில்லை. ஒரு KN நேரு மாதிரியோ செந்தில் பாலாஜி மாதிரியோ துரைமுருகன் மாதிரியோ அமைச்சராலாம் இல்லை. மூன்றாம் நிலை தான் சொல்லணும். அந்த மூன்றாம் நிலை நகர செயலாளராக இருக்கலாம், அந்த வட்ட செயலாளராக இருந்திருக்கலாம். VP கலைராஜன் அப்படிதான் இருந்தார். ஆனால் அவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ண முடியாம இருக்கு திமுக தலைமையிலனா, அப்ப திமுக தலைமை உண்மையிலேயே திமுக அடி போயிருக்கிறது என்பதுதான் வெட்ட வெளிச்சமாகிறது. அந்த வகையில் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திமுக ப்ராப்ளம். அதிமுக ஒரு பெரிய தமாஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களுடைய மாமன் மகன், மாமா பையன் KPS ராஜான்னு, ஒன்றும் பெரிய நிர்வாகியோ பெரிய பிரபலமானவரோ இல்லை. இருந்தா கூட அவர் வந்து நேற்றுக்கு வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேகால ஜாயின் பண்ணிட்டார். எடப்பாடியை நம்பாமல் அவருடைய நெருங்கிய உறவினர், மாமன் மகன் என்று சொல்லப்படுபவர், தாய் மாமன் மகன், அவரே வந்து எடப்பாடி தலைமையை ஏற்காமல் இல்ல கருத்து வேற்றுமையுடன் இங்க வந்து சேர்ந்துட்டார். இப்ப திமுகவும் குழப்பத்துல இருக்கு, அதிமுகவும் குழப்பத்துல இருக்கு. தாவேகா இதெல்லாம் வந்து குழப்பத்துல இருக்காரா, தெளிவா இருக்காரா? அவர் வந்து தாவேகாக்கு ஆதரவு அளிச்சாலும் திமுக கூட்டணியில தானே தொடரும் சொல்றாரு. அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ப்ராப்ளம் என்னன்னா குழப்பம்லாம் மக்களுக்கு தான். ஏன்னா அவர் என்ன பேசுறாருங்கிறது மக்களுக்கு புரியல. அவர் என்ன சொல்றாருன்னா 3 நிலையை சொல்றாரு. முதல்ல வந்து ஆதரவா, இது ஒரு ஸ்டேஜா, அதுக்கு அடுத்தது தோழமையா, மூன்றாவது தான் கூட்டணியா. அதுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு வைகோ சொல்லியிருக்காரு. இந்த காமெடிக்கு அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கலான்னு இவர் பதில் வேற சொல்லியிருக்காரு. வைகோவுடைய பரிந்துரையில கொடுத்தால் நான் அதை மகிழ்ச்சியோடு பெருமையுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆமா, எனக்கு அந்த நோபலை கண்டுபிடிச்சாரு. அவரை பார்த்தா பரிதாபமா இருக்கு. யாருக்கெல்லாம் நோபல் பரிசுன்னு பேசுற அளவுக்கு அந்த நோபல் பரிசு கூட்டணி தலைவர்களுக்குள்ள வந்து ஏதாவது விரிசல் வருதா? இப்பதான் அவர் கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் போட்டாரு விஜய். இல்லைங்க, அது பேர் வந்து கூட்டணின்னு அது இல்லைன்றாரு. திருமாவளவன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் தெளிவா இருக்காரு, மற்றவங்களுக்கு தான் குழப்பம். அது வந்து தோழமை கூட்டம் தானா, அது கூட்டணி கூட்டம் இல்லையா? அதுதான் அவர் தெளிவா சொல்றாருல. முதல்ல ஆதரவு, நீங்க 10ஆம் கிளாஸ், அப்புறம் 12ஆம் கிளாஸ், அப்புறம் அண்டர் கிராஜுவேஷன், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன், அந்த மாதிரி முதல்ல ஆதரவு, அதுக்கப்புறம் தோழமை. இப்ப ஆதரவுல இருந்து தோழமை கூட்டத்துக்கு போயிருக்காரு. இன்னும் கூட்டணிக்கு அதை பத்தி யோசனையே பண்ணல அவர் இன்னும். ஆனா அதுக்குள்ள அவங்க அமைச்சரா இருக்காரு. இவர் மறுபடியும் சேலம் அமைச்சர் தான். ஆமா, கூட்டணி அமைச்சர்னு சொல்ல முடியாது இவர் வந்து. ஆனா சேலத்துல வந்து இவருடைய விடுதலை சிறுத்தை இவருடைய நிர்வாகிகள் வந்து அண்ணன் எழுச்சி தலைவர் திருமாவளவன் தடவை ஏதோ ஒரு திருச்சி கிழக்குலயோ ஏதோ ஒரு தொகுதியில நின்று, மதுராந்தகத்திலேயே தனி தொகுதியிலேயே ஏதோ ஒரு தொகுதியில் நின்று அவர் வந்து துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு அவங்க தீர்மானம் போடுறாங்க. இவர் சொல்லாமையா போடுறாங்க, இவர் சொல்லிதான் போட்டிருப்பாங்க. ஆக அவர் வந்து அப்பப்போ ஃபீலர் விட்டு பார்த்து, அதாவது கூட்டணியில் இணைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு வந்து இடைத்தேர்தல் எனக்கு அந்த துணை முதல்வர் கொடுத்தால், அந்த அஷூரன்ஸ் கொடுத்தால் நான் வந்து கூட்டணின்னு அறிவிப்பேன் அப்படின்னு அங்க வந்து, அதை நீங்க பேரம்னு சொல்லுவீங்களா, அழுத்தம்னு சொல்லுவீங்களா, பிளாக்மெயில்னு சொல்லுவீங்களா, அது உங்களுடைய சௌகரியம். ஆக அவர் வந்து துண்டை போட்டுட்டு அடியில வந்து கையை வச்சுட்டு பண்ணுவாங்க, அதை கூட இருக்கலாம். அது வந்து இந்த ஆடு மாடு இதுல சந்தையில கிராம பேசுவாங்க. முதல் மரியாதையில கூட படத்துல கூட வரும். சிவாஜி கணேசன் வந்து இந்த ராதாவோட, நடிகை ராதா அவங்களோட அந்த அது வந்து எவ்வளவுங்கிறது வந்து வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக. அது மாதிரி அந்த துண்டுக்கடியில என்ன விரல் அசைவுகள்ங்கிறது நமக்கு தெரியல. ஆக அரசியல்வாதி என்பது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல வந்து உழவர் சந்தை ஆகிவிட்டது, மாட்டு சந்தை ஆகிவிட்டது. மாடு பேரம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மாடா இருந்தா குதிரையா இருந்தா பேரம். இதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள நிலைமை. இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம், அதாவது பாசிட்டிவான 2 விஷயம் வந்து தாவேகா சைட்ல என்னன்னா, இந்த விபிஜி ராம்ஜி, அதாவது முன்னால ஆமா, அந்த 100 நாள்ங்கிறது 125 நாள் அதுல சேர்ந்தது மட்டும் இல்லாமல் ஆயுஷ்மான் பாரத் அந்த திட்டத்திலையும் திமுக இணைய மறுத்தது இவங்க இணைஞ்சிருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத்னால என்னன்னா, தமிழ்நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல 60 வயதுக்கு மேல சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்றவங்க ஃப்ரீயா அந்த ஆயுஷ்மான் பாரத்தை டவுன்லோட் பண்ணி அவங்க பண்ணா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலைசேஷனும் ஃப்ரீ. அதுல ஆல்ரெடி எம்பேனல்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா
அநேகமா பிரபலமான ஆஸ்பத்திரி எல்லாமே அதுல இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலன். இந்த பலன் வந்து மத்திய அரசு பல மாநிலங்கள்ல வந்து நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கு. திமுக பிடிவாதமாக இந்த திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இதை தடை பண்ணிச்சு. அதாவது ஒன்றிய அரசுக்கு வந்து பெருமை வந்துருங்கிறதுக்காக. இப்பொழுது தாவேக அரசு அதற்கு ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டுள்ளது. இவங்க இந்திய அரசுக்கு பெருமை வரும்னு நினைக்கிறாங்க. ஆமா, இந்திய அரசு. அது ஒன்றிய அரசு, இப்ப இந்திய அரசுக்கு பெருமை வரும். இந்திய அரசு. நான் என்ன சொல்றேன்னா, ரைட்டு, நீங்க எதையாவது அரசியலுக்காக எதையாவது ஒரு பேர் சொல்லிட்டு போங்க. ஆமா, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சார். அவங்க தாவேகா கவர்மெண்ட்ல இல்ல, தாவேக அரசியல் வந்து இந்த சில ஊழல்கள் நிறைய இடத்துல லஞ்ச ஊழல் ஒழிப்பெல்லாம் வந்து இதெல்லாம் ரெய்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான். அதே சமயத்தில் இந்த ரீல்ஸ் மோகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அந்த ஆர்வத்தை விட ஆர்வ கோளாறு அதிகமா இருக்கு. அமைச்சர் லெவல்லையே இருக்கு. அப்படிங்கும்போது அடிமட்டத்தில் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. இதை கட்டுப்படுத்தணும். இப்ப விஜய் என்று முதலாக வெளியே வந்திருக்கிறார் ஆய்வுக்காக. வெளியே என்று சொல்வது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு. இதே மாதிரி அடிக்கடி அவர் வந்து பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும். ஆங்காங்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுதுதான் அவருக்கு வந்து பொதுமக்களுடைய அந்த உணர்வுகள் வந்து வெளிப்படும். பொதுமக்களோட உணர்வுன்னா எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருது. இப்போ பொதுமக்களே வந்து ஒரு பாலியல் பெண்ணை ஒரு சீண்டல் பண்ண போய் அவங்க பிடிச்சு அடிச்சிருக்காங்களே, பாத்தீங்களா? அது தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கப்படையை காணோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னு கேட்டா, தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ, அதாவது இந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், லவ் பண்ணணும்னு. அந்த பொண்ணு அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்காக அந்த கோவத்துல, இது ஏற்கனவே இதே மாதிரி முன்னால சமுதாயத்துல ஆங்காங்கு அவ்வப்போது நிகழக்கூடியது எந்த ஆட்சியா இருந்தாலும். ஆனா பட்டப்பகலில் ஒரு பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்ல தருமபுரியில வெட்டி கொண்டு இருக்கான். அப்போ அங்க அந்த பக்கம் அக்கம் பக்கத்துல எங்கேயுமே எந்த போலீஸும் இல்ல. சிங்கப்படையும் இல்ல, பூனைப்படையும் இல்ல, எந்த படையும் இல்ல, புலிப்படையும் இல்ல. பொதுமக்கள் அந்த வெட்டியவனை, அந்த இளைஞனை துரத்தி கொண்டு போய் பிடிச்சு தர்மடி போட்டு அதுக்கப்புறம் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ஏன்னா பொதுமக்கள் தர்மடி போடும்போது அவன் ஜெத்தே போலாம், அவங்க முடிச்சிருவாங்க. அவங்க வந்து போலீஸ் வட மாநில வந்து குழந்தைய பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அடிச்சதெல்லாம் நமக்கு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தெரியும். அது மாதிரி இறந்து போனவங்களா இருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேறு மாநிலத்துல, உத்தரப்பிரதேசத்துல நினைக்கிறேன், ஒரு 11 வயது குழந்தையை வந்து பாலியல் வன்முறை செய்தவன அவனை எங்கேயோ கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து போற வழியில, வழக்கம் போல அவன் போற வழியில போலீஸ வந்து தாக்குனான் அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இந்த என்கவுண்டருக்குலாம் என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் ஒன்று ஜெயலலிதா இருக்கும்போது அந்த பேங்க் கொள்ளையர்களை என்கவுண்டர் பண்ணது அப்படித்தானே நான் கூட சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, இந்த மாதிரி 1-2 என்கவுண்டர் பண்ணாதான் அந்த பயம் வரும். காவல்துறை மீதும் அரசு மீதும் ஒரு நிர்வாகத்தின் மீதும் ஒரு பயம் வரும். ஒரு என்ன சொல்றது, மாரல் ஃபியர், சைக்கலாஜிக்கல் ஃபியர் வரும் அந்த குற்றம் செய்யறவர்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என்கவுண்டர் நடக்கும்போது அது போலி என்கவுண்டர்னு யாராவது இந்த சோ கால்டு ஆக்டிவிஸ்ட் யாராவது வந்து கேஸ் போடுவான், ஏதாவது வம்பு பண்ணுவான். ஆனா பொதுமக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப அந்த பொதுமக்களுடைய சைக்காலஜி என்னன்னா, தப்பு பண்ணா இந்த மாதிரி ஒரு கிரீவஸ் அப்போ போலீஸ் வந்து பண்ணாது, இல்ல கோர்ட்டுக்கு போனா லேட் ஆகும்னா பொதுமக்கள் வந்து லா அண்ட் ஆர்டரை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அது மிகப்பெரிய சிக்கலாகிவிடும். இப்ப சிங்கப்படை என்ன ஆச்சு, ரயில்வே ஸ்டேஷன் பப்ளிக் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே சிங்கப்படை இல்லைன்னா வேற எங்க அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? காணாமல் போன சிங்கப்படையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. இருந்தாலும் விஜய் ஆட்சியில் நடக்கும் சில நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த தவறுகளை எல்லாம் இந்த அவருடைய அரசு நிர்வாகம் திருத்தி கொள்ளும். மெல்ல மெல்ல சரியாகும். பட் மெல்ல மெல்ல சரியாகிற வரைக்கும் மக்கள் தாக்கு பிடிக்கணுமே, மக்கள் பொங்கி எழாம இருக்கணும். அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு, 1 வருஷம் நம்ம டைம் கொடுக்கணும், நிறைய நல்ல விஷயம் நடக்குது தாவேக அரசுல. தர்மபுரி மாதிரி 1 வருஷம் வரைக்கும் கொலைகள் நிகழலாம், போதைப் பொருள் நடமாட்டம் குறையாது அப்படின்னு சொன்னா, நான் அண்ணாமலையுடன் அந்த விஷயத்துல வந்து வேறுபடுகிறேன். அவர் ஏன் வேறுபடுகிறேன் என்று சொன்னால், அது அவருடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. அவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு எனக்கும் உரிமை இருக்கு. அவர் அரசியலுக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது. நான் அதுக்கு முன்னால வந்துட்டேன் மீடியாவாக. நான் ஏன் அதை சொல்றேன்னா,
1 வருஷங்கிறது வந்து ஒரு கட்டமைப்பு விரிவாக்கம், மேம்பாடு இதுக்கெல்லாம் 1 வருஷம். சட்டம் ஒழுங்குக்கு வந்து நீங்க 1 வருஷம் டைம் கொடுக்க அப்படிலாம் வந்து கொடுக்க முடியாது. இருக்காது, நமக்காக காத்துட்டு இருக்காது. சட்டம் ஒழுங்கு நமக்காக, போதை மருந்தோ சட்டம் ஒழுங்கோ நமக்காக காத்துக்கிட்டு இருக்காது. நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி கட்டமைப்பு, ஒரு பிரிட்ஜ் கட்டணும், ஒரு ரோடு போடணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுக்கணும். திடீர்னு வந்த உடனே 2 நாள்ல ரோடு போடணும்னா, சார் ரோடெல்லாம் பள்ளமா இருக்குன்னா, அது தேர்தலுக்கு முன்னாலே பள்ளமா தான் இருந்தது. அந்த மாதிரி கட்டமைப்பு விஷயங்கள்ல 1 வருஷம் 6 மாசமோ 1 வருஷமோ கொடுக்கலாம். இது வந்து அவர் ஒரு காலம் அதை நினைத்து கூட சொல்லி இருக்கலாம். சட்டம் ஒழுங்கு கட்சியில வந்து எஸ்பி வேலுமணி சேரலாம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுல ஏதாவது உங்களுக்கு தகவல்? அண்ணாமலையோட அந்த வீத லீடர்ஸ் அதுல வந்து அவர் கட்சியா மாறுற போது எஸ்பி வேலுமணி அதுல சேரலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அண்ணாமலையோட கட்சிக்கு என்ன ஒரு, ஏன்னா முன்னால 18 லட்சம் அப்படின்னு சொன்னாரு, இப்ப 60 லட்சம் தாண்டிடுச்சு மகிழ்ச்சின்னு சொன்னாரு. தாண்டி இருக்கலாம், நமக்கு தெரியல. வாழ்த்துக்கள், தாண்டி இருந்தால் வாழ்த்துக்கள். அது கட்சி ஆகும்பொழுதுதான் அதற்கு வரக்கூடிய, வேலுமணி அவர் வந்து ஒரு சீனியர் பாலிட்டிஷியன், பல முறை மந்திரியாக இருந்திருக்காரு, பல கட்சி பொறுப்புலாம் இருந்திருக்காரு. கொங்கு மாவட்டத்துல உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியில எடப்பாடியை விட அவர் மோர் இன்ஃபுளுன்ஷியல், தொழிலதிபர்கள் மற்றவர்கள்ட்ட, வியாபாரிகள் இவங்கள்ட்டெல்லாம் டச்சில். அப்படிப்பட்டவர் ஒரு சடால் என்று முடிவு பண்ணி அண்ணாமலை பக்கம் வந்துட மாட்டாரு. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஒரு விஜய்க்கு அவர் சவாலாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுன்னா வேலுமணி அவர்கள் அந்த முடிவை எடுக்கலாம். ஆனால் ஐ திங்க் இப்போ அவர் வந்து ஓப்பனா விட்டுருப்பாரு. எடப்பாடி அப்படி கரைஞ்சிக்கிட்டே வருது, அது பாட்டில் இருக்கட்டும், அண்ணாமலை எவ்வளவு தூரம் வளர்றாருன்னு பார்ப்போம். அதை மீறி அவர்கள் வந்து ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள், அவங்க 2 பேருமே அவரும் கவுண்டர் இவரும் கவுண்டர், அதுலயே வந்து ஜாதி ரீதியா பிரிக்கிறது மட்டும் இல்லாம ஜாதிக்குள்ள வேற உட்பிரிவுகள் எல்லாம் இருக்கு. அதுல வந்து வேற ஒரு கிளை அதனாலதான் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ளவில்லை சரிசமமாக. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாதிகளே இல்லாத ஒரு நிலை, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதி வழி நம்ம. ஆனா அதை யார் கேட்க போறாங்க? அந்த வகையில இல்ல, எந்த காரணமா இருந்தாலும் அவரோட போய் சேர்ந்தா, அண்ணாமலையோட சேர்ந்தா கவுண்டரா தான் இருக்கணும்னு அவர் சொன்னாரான்னு 60 லட்சம் பேர் போய் சேர்ந்திருக்காங்க, எல்லாருமே கவுண்டரா இல்லையே. அதனால ஒரு அரசியல் தலைவர், ஒரு எழுச்சி உள்ள தலைவர் அப்படின்னு அவருடைய கட்சியாக மாறி அது வளர்ந்தால், வளர்ச்சி அடைந்தால், அப்பொழுது வேலுமணி அவர்கள் அங்க போலாம். ஏன்னா அவருக்கும் வந்து ஒரு நம்பர் 2, நம்பர் 3 யாராவது தேவை. அவரோட பிஜேபியில இருந்து போனவங்க வந்து கருணாகராஜன் போன்றவர்கள் தான் அவ்வளவு மக்களிடையே பிரபலமான தலைவர்கள் இல்லை. அவருடைய கட்சிக்கும் நிர்வாகிகள் தேவை என்ற முறையில் நடக்கலாம். ஆனால் வேலுமணி அவ்வளவு அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டார். அப்படி முடிவெடுத்து அவர் வந்து விஜயபாஸ்கர்கள் மாதிரி மற்றவங்க மாதிரி தாவேக்கால வந்திருக்கலாமே. அந்த 25 பேர் ஆதரவு, அவர் தானே தலைமை தாங்கினாரு. ஆமா, அப்பவே வந்திருக்கலாம். அவர் அவசரப்பட்டு வரல. இருக்கிற பொசிஷனை செக்யூர்டா சேஃபா வச்சுக்கணுன்றதுல அவர் ரொம்ப குறியா இருக்காரு. அந்த வகையில் இப்போதைக்கு அவர் முடிவெடுக்க மாட்டார். இன்னொரு 6 மாதமோ இந்த இடைத்தேர்தல்கள்லாம் முடிந்து அண்ணாமலை வந்து அவருடைய சக்சஸ் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் முடிவெடுப்பார் என்பது என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம், நல்லதே நடக்கட்டும். நல்லது சார், நல்லது. நேயர்களே, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. பல விதமான செய்திகளை நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்க கருத்து ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு முறை திரிசக்தி சுந்தராமன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார், வணக்கம்.